கேராவை தூக்கி வண்டியில் ஏற்று ரே மேலே வண்டியை ஏற்று அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லிட்டரலி இதோட பிளாட் அண்ட் டைம்லைன் கேட்டிங்கன்னா நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க. பட் என்ன பண்ணாலுமே இதோட டைம்லைன் எல்லாமே நான் கேனன் தான். இந்த சீரிஸே நான் கேனன் தான். ஸ்டார் வார்ஸ் விஷனை பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரிபியூட் சீரிஸ் மாதிரி தான். அது நான் கேனனாகவே இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆல்டர்னேட்டிவ் ரியாலிட்டியில் வந்துட்டு ஒரு கனெக்ஷனோட வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதில் பர்டிகுலர்லி ஸ்டார் வார்ஸ் விஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஏன்னா நானும் பார்த்தது கிடையாது, நான் அதை பார்க்கணும்னு நினச்சது கிடையாது. ஏன்னா நான் கேனன் அப்படிங்கிறனாலே நான் வந்து விட்டுட்டேன். ஏன்னா நம்ம மட்டும் கேனன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால. பட் நம்ம லெஜண்ட்ஸும் லெகசி அப்பப்போ போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் முன்னாடி இருந்து இருந்ததுனால வந்து இப்போ நான் விஷன்ஸும் பார்க்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ட்ரெய்லர் என்ன பார்க்க வச்சிருச்சு, அதாவது பார்க்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். 9th Jedi அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வர ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. இது விஷன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட கேரக்டர் கேரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் அண்ட் மார்கரெட் ஜூரோ, இவங்க 2 பேர் தான் வந்துட்டு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கக்கூடியவங்க. இந்த கேரா அப்படிங்கிறவங்க அந்த மார்கரெட் ஜூரோவோட ஒரு அப்ரண்டிஸ். ஓகேவா? இந்த கதை நடக்கிற ஒரு காலகட்டம் எப்போ அப்படின்னா நம்ம ரைஸ் ஆஃப் ஸ்கைவாக்கர் காலகட்டம் முடிஞ்சு 1000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் மொத்த ஜெடாய்களுமே அழிச்சிட்டாங்க. இந்த சமயத்தில் மாஸ்டர் இல்லாத ஜெடாய் எல்லாத்தையுமே திரும்ப மீட் எடுத்து அவங்க எல்லாத்தையுமே ஓல்ட் டெம்பிளை கேதர் பண்ணி அவங்களுக்குன்னு புதுசாக வந்து லைட் சேவர் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே திரும்ப ஒன்று சேர்க்குறாங்க. கிட்டத்தட்ட இதுதான் நியூ ஜெடாய் ஆர்டர். ஓகேவா? அந்த மாதிரி வந்து இந்த சீரிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ லிட்டரலி நம்மளுக்கு நியூ ஜெடாய் ஆர்டர் தான் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். பட் ஆனால் நிறைய பேருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ரேஸ் ஸ்கைவாக்கர் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறனால. பட் ஸ்டில் ஷி ஹேஸ் பொட்டன்ஷியல். வோக்னஸ் தான் வந்து முழுக்க அந்த பொட்டன்ஷியலை கெடுத்துச்சே தவிர்த்து அந்த ஆக்டர்ஸ் கிடையாது. ஈவன் அந்த ஆக்டர்ஸே மீடியா முன்னாடி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எது ஸ்டார் வார்ஸை கொண்டுச்சு அப்படின்னா வோக்னஸ் தான் அப்படின்னே வந்து நம்ம கைலோரனே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேலக்ஸி முழுக்காவே அந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது இந்த ஒரு கதை நடக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு முழுக்க தொடர்ச்சியாக போரே நடந்துட்டு இருக்கிற மாதிரியும், ஃபோர்ஸ் யூசர்ஸ் வந்துட்டு கண்டறியவே முடியாத சமயத்தில் ஸ்கேட்டர் ஆகி கிடக்கிற மாதிரியும், சித்து மட்டும் தான் முழுக்க அந்த கேலக்ஸியை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதில் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அந்த சின்ன பொண்ணு தான் வந்து ரியூனேட் பண்ணுறதுக்காக தனியாக போராடுற மாதிரி இருக்கு. மேபி அவங்க மாஸ்டர் வந்து வேற பக்கம் இருக்கலாம். ஏன்னா நான் வந்து விஷன் சீரிஸ் பார்த்ததில்ல, அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. அதை பார்த்தா தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை நான் பார்த்துட்டு தனித்தனியாகவே நான் வந்துட்டு எபிசோட்ஸ் போடுறேன். ஓகேவா? பட் இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, லிட்டரலி அவங்க வந்து அந்த டெத் ஸ்டார் மாதிரி ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க போல. கைபர் கிறிஸ்டல் வச்சு அவங்க ஒரு வெப்பன் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு டெத் ஸ்டார் தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் நவாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம சாமுராய் கெட்டப்ல நம்ம வேடரை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வைப்பாங்க. நவாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஜெடாயா அப்படின்னு சொல்லிட்டு, யா அனகின் ஸ்கைவாக்கர் பிகேம் டார்த் வேடர், அந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு ரெப்ளிகேட் பண்ற விதமா இருந்துச்சு. ஈவன் இந்த ட்ரெய்லரோட முடிவில் அவள் லைட் சேவர் வந்து கையில் வச்சுட்டு இருப்பா. நீ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல எத்தனை பேர்த்த கொண்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்ச சீரிஸ்ல வந்து எப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸா இருக்கு அப்படின்னா, எல்லாருமே நம்மளோட பயத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு டெஸ்ட் நடக்கும் இல்லையா ஜெடாய்களுக்கு, அந்த ஒரு மொமெண்டா இருக்கலாம். இல்ல அப்படின்னா நிஜமாலுமே கோவத்துல யாரையாவது இவ இழந்ததுனால இவ கொலை பண்ணியிருக்கலாம். அதனால வந்து இவரோட லைட் சேபரே ரெட் கலர்ல மாறி இருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா ஜஸ்ட் ட்ரீமா கூட இருக்கலாங்க. மேபி ஒரு ஃபோர் ஷேடோ. இந்த மாதிரி 3 காரணங்கள் இருக்கு. நம்ம இது என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அனிமேல வந்துட்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஈவன் லைட் சேபரோட ட்ரெடிஷனல் மாதிரி கிடையாம வேற மாதிரி தான் இருக்கு. அது ஸ்டில் கைபர் கிறிஸ்டல்னால உருவாக்கப்பட்டிருந்தாலுமே கலர் பேஸ்ட் வீல்டர்ஸ்க்கு அதே சமயம் ஃபோர்ஸோட கனெக்ஷனுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது சீரிஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஜென்ரல் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருப்போம் லைட் சேபரோட கலர் மீனிங் சொல்லிட்டு. அதில் பார்க்கும்போது இப்போ எல்லாமே வந்து கிறிஸ்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் நிறைய இது மாறுது. யாரோட ஃபோர்ஸ் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சில இடத்துல வந்து இப்போல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் இதில் வந்து அந்த ஒரு ஃபோர்ஸ் கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லைட் சேபர் கலர் இருக்கிற மாதிரி அவங்க காட்ட போறாங்க போல. மேபி ட்ரெடிஷனலாக லைட் சேபர் இல்லை அப்படின்னாலும் அந்த ஃபோர்ஸை மேபி அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க போல. திஸ் இஸ் ஹவ் த ஃபோர்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா இந்த ஐடியாலாம் ஏன்டா இவங்களுக்கு தோண மாட்டேங்குது லைவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு? இதை வந்துட்டு லைவ் ஆக்ஷன் எடுத்த பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சீரிஸ் தாங்க. ஈவன் நான் கேனன் வேற, நம்மளுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. எப்படியாலும் இந்த ஸ்டோரி ஆல்டர் பண்ணலாம், நிறைய விஷயத்தை புதுசாக கொடுக்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச அனிமே லவர்ஸ் இந்த ஒரு சீரிஸை பார்க்கலாம், கண்டிப்பாக பிடிக்கும் சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதில் நவாம்ங்கிறவங்க தான் மெயின் ஆண்டனிஸ்டா ப்ளே பண்ண போறாரு. இந்த 9th ஜெடாயோட யூனிவர்ஸ்ல முன்னாடியே சொன்னது தான். அவர் முன்னாடி ஜெடா இறந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஏன்னா லைட் சேபர் வீல் பண்ணும்போது அவர் வந்து சித்தோட லைட் சேபர் யூஸ் பண்ற மாதிரி ரெட் கலர்ல வராது, ப்ளூ கலர்ல தான் வரும். ஸோ அப்பதான் அவங்களுக்கே தெரியும் இவன் முன்னாடி ஒரு ஜெடாயா இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கேரா மேல வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியன் கிரெடிட் வந்து பவுண்டியா போட்டிருக்கான். நீங்க ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே பார்க்கும்போது ஜெடாயும் சித்தும் மொத்தமா காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட தான் ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல கேலக்ஸி ஃபுல்லா எப்படிப்பட்ட ஒரு போர் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ இந்த போர் குழப்பத்தின் நடுவில் ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கேராவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்பதான் ஜூரோ இருக்கார்ல, மார்கரெட் ஜூரோ, அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஆலைஸ் வந்து தேடிட்டு இருக்காரு கேலக்ஸியோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. யா ரீபில்டிங் தி ஜெடாய் ஆர்டர் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அதுல ஒரு பொண்ணு தான் கேராவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர்ஸ் ஜெடாயை தான் அவர் தூக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு மாஸ்டர் ஆயிட்டு எல்லாத்தையுமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறாரு. ஸோ அப்ரண்டிஸ் சொல்லக்கூடாது, பேடவான் அப்படின்னு சொல்லணும். இந்த சமயத்தில் எல்லாரும் ரியாக்ட் பண்றது அப்படின்னா நீ ஒரு ஜெடாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெடாய்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன ஜெடாய்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது அப்படியே பாருங்களேன், ஒரு காலத்துல வந்து சித்த பார்க்காம 1000 வருஷங்கள் கடந்துருச்சு. திருதுப்புன்னு சித்த பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி ஜெடாயை பார்த்தோன்னா நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான்
டார்த் வேடர் மாதிரி ஃபிகர் இருக்கக்கூடிய அந்த ஒரு நவாம் அப்படிங்கிற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஒரு குழப்பத்தை நான் சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. லிட்டரலி வந்து கேலக்சியோட நல்லதுக்காக ஜெடாய்கள் வந்து கூட்டணி வச்சிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பக்கம் இவர் வந்து நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்பதான் அந்த கைபர் கிறிஸ்டல் வச்சு அவங்க வந்து வெப்பன் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதையும் அதுக்கப்புறம் அவனை எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஜெடாய்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. அண்ட் யா ஆஃப் கோர்ஸ் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது, டெத் ஸ்டார் மாதிரி வெப்பனை கிரியேட் பண்ணி ஒரு பிளானட்டே அழிக்கிறாங்க. அதுக்கான சீனியுமே அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் இது எல்லாத்தையும் பார்த்த கேரா, நான் வந்து உன்னை விட மாட்டேன் இந்த கேலக்ஸி ஆள்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட பயணத்தை தனியாக மேற்கொள்ற மாதிரி தான் காட்டப்படுது. ஆனால் இதே விஷயத்த ரே ஸ்கைவாக்கர் வந்து ரே பால்பட்டின் வந்து தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைவ் ஆக்ஷனில் கொண்டு வந்தோம் அப்படின்னா உட்காந்து எல்லாரும் அடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி அடிச்சிருப்பாங்க. என்னடா ஃபெமினிசம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபெமினிசம் அப்படிங்கிறது இதில் திணிக்கிறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அந்த ஸ்டோரிக்கு அது ஆப்டாக இருந்தால் வி கேன் அக்செப்டுங்க, ஓகேவா? ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு திணிச்சா மட்டும் தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அண்ட் உங்களுக்கு ஷிப்போட டிசைனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மொத்தமாகவே புதுசாக இருக்கும். 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஆல்டர் பண்ணியிருப்பாங்கல்ல. பட் இதை திறந்து பாருங்களேன், ஒரு பிளாக் ஹோல் அக்ரிஷன் டிஸ்க் வந்துட்டு தாண்டி வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த மிஷன் வந்துட்டு ஆபத்தானது அப்படின்னே அவங்க ஸ்டேட் பண்ணுறாங்க. இதை தாண்டி வராளா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல யார் வராங்க தெரியல, பாசிபிளி கேராவாக இருக்கலாம். பட் ஷிப்போட டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இன்னொரு ஆலாயை வந்து அவங்க மேபி தூக்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கூட வந்து ஆரம்பத்தில் ஜூரோ கூட இருந்து இன்னொரு ஜெடாய் மாஸ்டர் தான் இந்த ஷிப்ல இருக்காரு. பாசிபிளி எல்லாரும் சேர்ந்து இதுல இருந்து எஸ்கேப் ஆகறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வில்லன்ஸோட ஒரு டெஸ்ட்ராயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர், அந்த ஒரு ஷிப்பை வந்து நம்ம கிட்ட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி காட்டியிருக்காங்க. பயங்கரமா தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நிஞ்சா மாதிரி ஒருத்தரை காட்டியிருக்காங்க. அண்ட் ரைட் சைடு ஹேண்ட் பாத்தீங்களா, அவருக்கு வந்து மெட்டல் ஹேண்ட்ஸா இருக்கு. இதை யாரையும் ஃபோர் ஷேடோ பண்றாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கை இல்லாம போகும்ல ஸ்டார் வார்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு ஆளா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இவருக்கு எந்த ஒரு கேரக்டர் ப்ரொடக்ஷன் தெரியல. மேபி அவங்க விஷன்ஸ்ல காட்டியிருக்கலாம், எனக்கு பர்சனலி தெரியல. பட் இவர் வந்து சித்தாக்லேட் ஆர் ஜெடாய் ஹண்டர்ல ஒருத்தராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஆரம்பிக்குது. அதுல வந்துட்டு ஜெராய் கூட ஒரு சண்டை போற மாதிரி இருக்கு. அவர்கிட்ட ரெட் லைட் சேபர் தான் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கேரா கூட தான் சண்டை. அண்ட் வந்து இந்த ஒரு லைட் சேபர் லார்ட் ஜீமானால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருப்பாங்க. இந்த லார்ட் ஜீமா யாரு அப்படின்னா கேராவோட அப்பா. ஸோ இந்த இடத்துல தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவர் உருவாக்கின லைட் சேபர் வந்துட்டு இதை யார் வீல் பண்றாங்களோ அவங்களோட இதயத்தை குறிக்கும், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து மற்ற லைட் சேபர்ஸ் மாதிரி இல்லாம ஆல்டர்னேட்டிவா உருவாக்கப்பட்ட அந்த லைட் சேபரை வந்து நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. அதாவது ஃபோர்ஸோட கனெக்ஷன் மூலமா வீல்ட் ஆகும். அப்போ நவாம் வந்து அதை வீல் பண்ணும்போது ப்ளூ கலர் லைட் சேபர் காட்டும். ஸோ என்னதான் வந்து அவர் வில்லன் நினைச்சு எல்லாருமே அவர் எதிர்த்தாலுமே அவர் மனசுக்குள்ள ஜடாயா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதை வந்துட்டு காட்டுற விதமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜடாயோட மைண்ட் செட்டும் சித்தோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா சித்தோட ஹாலோகிரானை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டார்க் சைடு கூட போகணும். பட் ஆனால் அது கூட கொஞ்சம் ஈஸி. ஆனால் ஒரு சித்தனால வந்துட்டு ஜெடாய் ஹாலோகிரானை வந்துட்டு ஓப்பன் பண்ணவே முடியாது, ரொம்ப ரிஸ்காக இருக்கும். அதனால தான் டார்த் மோல் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எஸ்ராவோட உதவியோட 2 ஹாலோகிரானையுமே இணைச்சிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ் ரெபல்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, அமேசிங்காக இருக்கும். ஸோ எவ்ரி ஜெடாய் கேன் பி சித். பட் ஆனால் சித்தால வந்துட்டு ஜெடாய்கள் ரொம்ப கஷ்டம். ஈவன் நீங்கள் ஆனகின் ஸ்கைவாக்கரே டார்த் வேடரே ஆகட்டும், அவரோட லாஸ்ட் மூமெண்ட்ல தான் அவர் வந்துட்டு மாறி இருப்பாரு. ஆனால் ஸ்டார் கில்லர் அப்படி கிடையாது, ஒரு பொண்ணே மாற்றி இருக்கும். ஸோ நவமாஸ் ஜெடாய் அப்படிங்கிறது இதில் ஈஸியாக தெரிய வருது. கண்டிப்பாக இது எனக்கு தெரிஞ்சு ஆனகின் மாதிரி ஒரு கேரக்டராக தான் கொண்டு போவாங்க, டார்த் வேடர் மாதிரி. அப்போன்னு சொல்கிறாங்க, இல்லை ஜெடாய் வந்துட்டு எதுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ்க்காக. அப்போ ஒரு விஷயத்தை வந்து அவர் கேட்பார் நவாம் வந்து. அதுக்கு அடுத்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய ஃபைட் சீக்வன்ஸோட அந்த டயலாக் மட்டும் வரும், ஃபோர்ஸ் நிஜமாலுமே உன்னை கைட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி. இந்த கேள்வியே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஈஸியாக வந்துட்டு ஒரு ஜெடாயை, அதாவது மேபி ஒரு பேடவானை வந்துட்டு மேனிபுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான ஒரு டூல் இந்த ஒரு வார்த்தை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நினைக்க மாட்டோம், பட் அதை பத்தி யாராவது பேசினாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அதை பத்தி நினைப்போம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் வரும். அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டை வந்து கேராக்குள்ள வந்துட்டு உண்டாக்குறதுக்காகவே இது கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவ ட்ரிகர் ஆகிறா. கண்டிப்பா அவங்க அப்பா பத்தி பேசினதுக்கு அப்புறம் ட்ரிகர் ஆவா. ஏன்னா அவங்க அப்பா கூட இல்ல போல கடத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்லைன் சோர்சஸ்ல இருக்கு. ஏன்னா நான் விஷன்ஸ் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியல. மேபி இது சைல்ட் ஆஃப் ஹோப் அப்படிங்கிற ஒரு எபிசோடுக்கான சீக்குவலா தான் இந்த சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம விஷன்ஸ் போடுறோங்க, பார்த்துட்டு வீடியோ போடுறோம். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேர்ல நீ எத்தனை பேரை கொண்டிருக்க அப்படின்னு கேட்க கேரா ரெட் லைட் சேவரோட நின்று இருப்பாங்க. அண்ட் அவ ஷாக் ஆயிருப்பா. அவ ஷாக் ஆகிறத பார்க்கும்போது தான் அவ வந்து அவளுக்கான டெஸ்ட்ல இருக்காளா இல்ல அவளுக்கே தெரியாம அவளோட கோவத்தினால எமோஷன்ஸ்னால வந்து அவ யாரு அப்படிங்கிற விதமா ஆர் மேபி ஷீ ஸ்லோலி பிகமிங் சித்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது சீரிஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் திஸ் பர்டிகுலர் ஃப்ரேம் ஹேஸ் லாட் பொட்டன்ஷியல் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இந்த ஒரு விஷயம் தான் என்ன வந்து
இதை பார்க்க தோணுது. பட் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஓஷாமிய மாதிரி ஆகாது இந்த சீரிஸ். ஏன்னா விஷன்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே தரமான சீரிஸ்ங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எபிசோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஒரே ஒரு எபிசோட் அதில் பார்த்துருக்கேன். விஷன் சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோடில் அதில் லிட்டரலி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சித்தை வந்து கொடுத்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும் அது. நான் லைட் சேவரோட டைப்ஸில் கூட அவரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் மறக்காம அந்த லைட் சேவரோட டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது லைட் சேவர் கலர் மீனிங் இல்லை, லைட் சேவரோட டைப்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும். அண்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேபர் ஒருத்தர் வந்துட்டு வீல் பண்ணுவார். இது அவரோட ஃபோர்ஸ் கனெக்ஷனை குறிக்குது அப்படிங்கிறாங்க. இது பார்க்க டார்க் சேபர் மாதிரியும் கிடையாது, பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க. அந்த ஒரு என்ன சொல்ற ஸ்பேஸோட அந்த கேலக்சியவே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த கலர் கிரேடிங் பாருங்களேன். ஸோ இதை பத்தி கண்டிப்பா என்னடா இது எப்படா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மேபி இதை அவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். பட் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் லிட்டரலி. ஏன்னா இந்த ஒரு லைட் சேவர் கலர் வந்துட்டு டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது வீல் பண்றது வந்து பாசிபிளி கேராவோட அப்பாவா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்ல பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, புது கேரக்டரா இருக்கிற மாதிரி தோணல. பாசிபிளி பொறுத்திருந்தா நம்ம பார்க்கணும். பட் இந்த ட்ரெய்லர் அமேசிங்காக இருக்கு. ட்ரெய்லர் பார்க்காதவங்க ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மேலும் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட்டா சொன்ன சென்டர்ஸ். முக்கியமான விஷயம் பேராட்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.